எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, கடந்த வாரத்துல அன்பை குறித்ததான காரியங்கள், 2 விதமான அன்பை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? யாராவது? 2 விதமான அன்பு. வெரி குட், எக்ஸலன்ட். மனிதன் தேவனிடத்திலே காட்டுகிற அன்பை குறித்தும், தெய்வம் மனிதனிடத்திலே காட்டுகிற அன்பை குறித்தும் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னோம். அதிலே சென்ற வாரம் நம்ம தியானித்த தலைப்பு வெரி குட், மனிதன் தேவனிடத்திலே காமிக்கக்கூடிய ஒரு அன்பு. மனிதன் தேவனிடத்திலே எப்படிப்பட்ட விதத்திலெல்லாம் அன்பை காமிக்க வேண்டும், மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் அவன் தேவனிடத்திலே அன்பை காட்ட வேண்டும், மனிதன் எந்த சூழ்நிலையில் அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். அதுல முதலாவது வெரி குட், முதலாவது அதுவல்ல. சூப்பர். தேவனிடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் முதலாவது மனிதன் தேவனிடத்துல காட்டுகிற அன்பு. இரண்டாவது தான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். மூன்றாவது பழிக்கு பழி வாங்காத அன்பு செலுத்த வேண்டும். பழிக்கு பழி வாங்காத அன்பு, அதுதான் ஓரவஞ்சனம்னு சொல்லுவாங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா ஓரவஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழிக்கு பழி வாங்காத அன்பு செலுத்த வேண்டும். என்ன பழிக்கு பழி வாங்காத அன்பு, ஓரவஞ்சனம்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு பிரியாணியும் இன்னொரு பிள்ளைக்கு அதே பிரியாணி தான் போகும். ஆனா கொஞ்சம் ஒரு பிள்ளைக்கு பெரிய பீஸ் போயிடும், இன்னொரு பிள்ளைக்கு சின்ன பீஸ் வந்துடும். என்ன எனக்கு மட்டும் இது? அண்ணன்ப்பா, அண்ணன் சாப்பிடட்டும், அண்ணனுக்கும் அதே வாய் தானே, அண்ணனுக்கும் அதே தொண்டை தானே, அண்ணனுக்கும் அதே குடல் தானே, வயிறு தானே. அப்ப தம்பி மாத்தன சும்மாவா? பழிக்கு பழி வாங்குற அன்பு இருக்கக்கூடாது, சரிசமமா போகணும். அல்லேலூயா. என்ன பாருங்களேன், எங்க போனாலும் ஃபங்க்ஷன் வீட்டு போயிட்டா வேமா அம்மா பக்கத்துல போய் சாப்பிட உட்காந்துருவேன். ஏன்னா அம்மா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அம்மா இலைக்கு வந்துச்சுன்னா யார் இலைக்கு வந்துரும்? நம்ம இலைக்கு வந்துரும். இப்போ பாருங்க, அம்மா எனக்கு எடுத்து வச்சுட்டாங்கன்னா இது ஓரவஞ்சன அன்பு கிடையாது. அவளுக்கு வேணும்னா அம்மா பக்கத்துல வந்து உட்காரணும். தனக்கு தகுந்த இடத்தை தேடிக்கிட்டா பீஸ் கிடைக்குமா? பீஸா தான் போகணும். ஓகே, இது பழிக்கு பழி வாங்கக்கூடாது அன்பு. அடுத்து 4வது, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அடுத்து தொடர்ந்து 5, வெரி குட், பிறனிடத்துல அன்பா இருக்க வேண்டும். இன்றைய தினத்துல தேவன் மனிதனிடத்துல காட்டுகிற அன்பை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் மனிதனிடத்திலே காட்டுகிற அன்பு. நேற்று போன வாரத்துல ஃபுல்லா மனிதன் தேவனிடத்துல எப்படி அன்பா இருக்க வேண்டும், மனிதன் தேவனிடத்துல எப்படி அன்பான காரியங்களை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரத்துல கர்த்தர் மனிதனிடத்துல எப்படி விதத்திலே அன்பு காட்டுகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனுடைய அன்பு வருகிறது, எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, தேவனுடைய அன்பு செயல்படுகிறது, எந்தெந்த தருணங்களிலே மனிதனுக்கு தேவனுடைய அன்பு தேவைப்படுகிறது, தேவை அவருடைய அன்பு என்ன விதமான ஒரு சூழ்நிலைகளின் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மனிதன் தேவனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறான் என்று சொல்லி நம்ம இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34வது திருவசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34வது திருவசனம். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலே தேவ ஜனங்களா இருக்கிற நாம் எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அன்பு. அந்த அன்பு தேவனிடத்திலிருந்து கிடைத்தால் மிகவும்
பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில கடந்துகிறோம். நம்ம எல்லாருமே தேவனிடத்துல அன்பை எதிர்பார்க்கிறது சரிதான். எல்லாருமே எதிர்பார்க்கிறீங்க, தேவனிடத்துல அன்பு எனக்கு கிடைக்காதா, தெய்வீக அன்பு எனக்கு கிடைக்காதா, தெய்வம் இடத்துல அன்பு கூற மாட்டாரா அப்படின்னு சொல்லி தேவனுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா பாருங்க, நீங்க அப்படி எதிர்பார்க்கிறீங்க, ஆனா அவருடைய அன்பு என்னன்னு தெரியாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அன்பு என்னன்னு தெரியாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, நம்ம ஒரு லைட்டை போடுறோம், அந்த லைட்டை போட்ட உடனே அந்த லைட் எரியல அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? கரண்ட் இல்லையாடா, கரண்ட் இல்லையான்னு கரண்டை எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த கரண்டை என்னைக்காவது நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா? கரண்ட் என்னைக்காவது உணர்ந்து இருக்கிறீங்களா? நான் ஒரு நாள் உணர்ந்து இருக்கிறேன். கரண்டினுடைய பவர் பயங்கரமானது. அது வந்த உடனே நம்ம விரும்புகிற லைட்ஸ் எரிகிறது, நம்ம விரும்புகிற காரியம், நம்ம விரும்புகிற எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் செயல்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் கரண்ட் வந்தா சுவிட்ச் போட்டா லைட் எரியும், அதுதான். ஆனா கரண்டினுடைய தன்மை யாருக்கு தெரியும்? எலக்ட்ரிஷியனுக்கு நல்லா தெரியும். உள்ள எல்லாம் என்னென்ன வயர் போடணும், எப்படிப்பட்ட கரண்ட் எந்த லெவல்ல வருது, என்ன வோல்டேஜ்ல வருது, என்ன மெகாவாட்ல வருது அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டு அந்த தன்மைக்கு ஏற்றாற் போல வயர்ஸ் என்ன செய்வாங்க, ஃபிட் பண்ணுவாங்க. அந்தந்த தன்மைக்கு இப்போ டேரிஃபைனா அதுக்கு ஒரு விதமான வயர்கள் போடுவாங்க, இல்ல சிங்கிள் பேஸ் அப்படின்னா அதற்கு ஒரு விதமான வயர் போடுவாங்க. இப்படிப்பட்ட தன்மைக்கு ஏற்றாற் போல வயர்ஸை போட்டு கரண்ட் சப்ளை கொடுப்பாங்க. பாருங்க, இதுல என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கரண்ட் நம்மளுடைய பார்வைக்கு டேரிஃபை கரண்டா இருந்தாலும் சரி, சிங்கிள் பேஸா இருந்தாலும் சரி, டபுள் பேஸா இருந்தாலும் சரி, சுவிட்ச போட்டா லைட்டு, இதுதான் நமக்கு தெரியும். நமக்கு தெரிந்த அன்பு அதுதான். இயேசு நம்ம மேல அன்பா இருந்தா போதும் அப்படிதான் நினைக்கிறோம். அந்த அன்பை உணர்ந்து பார்த்திருக்கிறீங்களா? அந்த அன்பை உணர்ந்து பார்த்திருக்கிறீங்களா? கரண்ட சொன்னோம் பாத்தீங்களா? வீட்டுல வர கரண்ட தொட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? சாக்கடிச்சு கீழே விழுந்துருவோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி போதில்ல, அந்த லைனை தொட்டோம் அப்படின்னா தூக்கி எரிச்சு விட்டுரும். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமான டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்த ஒரு கரண்ட தொட்டீங்க அப்படின்னா மனுஷனை கருக்கி விட்டுரும். அந்த மெயின் லைன் இருக்கு தெரியுமா, தூத்துக்குடி டு சென்னை அந்த பகுதி பாத்தீங்களா, குருசங்க ரோட்டு மேல நோபல் ஸ்கூல் வழியா அப்படி போகுது மெரியல. அதை தொட்டீங்க அப்படின்னா எலும்பெல்லாம் உடைச்சி ஒண்ணு இல்லாம பஸ்பமாக்கி விட்டுரும். அந்த அளவுக்கு மெகா பவரான ஒரு கரண்ட். இப்படி கரண்டினுடைய தன்மைகள் இப்படி ஒரு சிலதான் இருக்கிறது. இதுல என்ன சொல்ல வரேன்னா, அதுபோல் தேவனுடைய அன்புக்கும் ஒரு சில தன்மைகள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு ஆழமாக தேவனிடத்திலே போறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு உங்கள் மத்தியிலே வெளிப்படுதலா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்குறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லேலூயா. சூப்பர். ஓகே, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பாருங்க, தேவனுடைய அன்புக்கு ஒரு தன்மை இருக்கிறதுங்க. இந்த லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் யாரையும் சுதேசி என்று எண்ணாதிருங்கள். தீண்டத்தகாதவன், அவன் அறிவுறுக்கக்கூடியவன், அவன் அந்நியன் என்று சொல்லி எண்ணாதிருங்கள். அவனுக்கும் ஒரு நல்ல சரீரம் உண்டு, அவனுக்குள்ள ஓடுகிறது ரத்தம் தான், அதை தேவன் பரிசுத்த இரத்தமாய் மாற்றி இருக்கிறார் சொல்லி முதலாவது நம் மனிதனிடத்திலே காண்ட அன்பை போலவே ஒருவரை ஒருவர் நேசித்து எவரையும் புறம்பே தள்ளாமல் நேசிக்கக்கூடிய அன்பு இருந்ததுன்னு சொன்னா அந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. முதலாவது காரியம், அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறதுனாலே நாம் யாரையும் சுதேசி என்று சொல்லி தள்ளவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில யாரையும் அற்பமா எண்ணாதிருங்கள். யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. படிக்கலையா அவளை அற்பமா எண்ணாதீங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு டேலண்ட் இருக்குங்க, அவங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். நல்லா படிக்கிறவங்கள, உனக்கு படிக்க மாத்திரம் தான் தெரியும், மற்ற ஏனைய காரியங்கள் தெரியாது, அந்த படிக்கிறது என்பதான ஒரு டேலண்ட் இருக்கு. அற்பமா எண்ணாதிருங்கள், அற்பமா எண்ணாதிருங்கள். அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தனை சொல்லுவேன், ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி பண்ற. அம்மா சொல்லுவாங்க, அவன் லூசு பையன் அப்படிதான் பண்ணுவான், லூசு பையன் அப்படிதான். நான் சொல்லுவேன்,
நீங்க எப்ப அவனை லூசுன்னு சொல்லாம இருக்கீங்களோ அப்பதான் அவன் நல்லா இருப்பான். நீங்க லூசுன்னு சொல்ற வரைக்கும் அவன் எப்படி இருப்பான்? லூசா தான் இருப்பான். கொஞ்சம் நீங்க டைட் பண்ணிக்கோங்க உங்க வாய. லூசுன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, அவனை லூசுன்னு சொல்லாதீங்க அப்படின்னா அவங்க அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. வேற வழியே கிடையாது. எப்போ நம்ம அப்படி சொல்றதை நிறுத்துறோமோ அன்னைக்கு நம்ம பிள்ளை லூஸா இருக்காது. வேதத்துல பார்க்கிறது போல லூசி என்கிற கல்லை பெத்தேலாக தேவன் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை பெத்தேலாக மாற்றணும்னு சொன்னா பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? லூசுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அவங்களை கொஞ்சம் டைட் ஆக்கணும். லூசுன்னு சொல்றதுக்கு டைட்டா 2 குட்டு குட்டுங்க, அது லூசா இருக்காது, டைட் ஆயிடும். பாருங்க, தேவன் இப்படிப்பட்ட அன்பை அதை நம்ம நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கற்பத்தின் கனி யாரு கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிற சுதந்திரம். இதை நீங்கள் லூசு லூசுன்னு என்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி நீங்கள் பிள்ளைகளை பரிசிக்கிறதுனாலே அவர்களை நீங்கள் சுதேசி என்று எண்ணுகிறீர்கள். அவ்வளவுதான், அவனுடைய தன்மை அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எண்ணுகிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், அது என்னுடைய பிள்ளை, நான் அல்லவா உனக்கு கொடுத்த பாத்திரம், நீ எப்படி சுதேசி என்று எப்படி எண்ணலாம்? ஆகவே பிரியமான தேவஜனமே, பிள்ளைகளை மாத்திரமல்ல யாரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். யாரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். மனைவிகளை கூட அற்பமாய் எண்ணாதீர்கள். அற்பமாய் எண்ணாதீர்கள். அற்பமாய் எண்ணாதீர்கள். அவங்களை அற்பமாய் எப்படி நீங்க எண்ண முடியும்? உங்களுடைய கணவனை கூட அற்பமாய் எண்ணாதீர்கள். ஒன்றுக்கும் உதவாட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஒண்ணுக்கும் உதவாம வீட்டை காவகாத்துக்கு இருக்கிறாங்களே அது நினைத்து சந்தோஷப்படுங்க. யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. நீங்க யாரையாவது அற்பமா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் ஒரு முறை சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, நான் தாகம் உள்ளவனா இருந்தேன், எனக்கு குடிக்க யாரும் தண்ணி கொடுக்கல. நான் திக்கச்சவனா இருந்தேன், என்னை யாருமே விசாரிக்கவில்லை. நான் சிறையில் அடைக்கப்பட்டவனா இருந்தேன், என்னை விடுதலையாக்க யாருமே வரவில்லை. நான் பசி உள்ளவராக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்க யாரும் வரவில்லைன்னு சொன்னாரு. உடனே ஜனங்கள் எல்லாம் பார்த்து, எப்போ ஆண்டவரை நாங்க உம்மை இப்படி பார்த்தோம், உம்மை அற்புதம் செய்கிறவரும் அடையாளம் செய்கிறவரும் ஜனங்களை விடுவிக்கிறவரும் தானே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இப்படி நாங்க எப்போ ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னு உடனே ஆண்டவர் சொன்னாரு, இந்த சிறியர்கள் எதை செய்தையோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்க யாரெல்லாம் அற்பமாய் நினைக்கிறீங்களோ அப்போ தேவனையே நீங்கள் சுதேசி என்று சொல்லி தள்ளுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். எல்லாம் இந்த இடத்துல இருக்கிற எல்லாம் அந்த சின்ன பிள்ளை பெனிட்டா, அந்த சைடு ஜீவராஜி, தம்பி ரோஹித், இந்த சின்ன பிள்ளைகளை கூட நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. அவர்களுக்காகவும் தேவன் மரித்திருக்கிறார். அவர்களுடைய இருதயத்திற்காகவும் தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள் கழுவுவதற்கும் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே விட்டிருக்கிறார். அற்பமா எண்ணாதீர்கள். நீங்கள் அற்பமா எண்ணுகிற பட்சத்தில் தேவனுடைய அன்பை பார்க்க முடியாது. முதலாவது காரியம், தேவனுடைய அன்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரையும் அற்புதமா எண்ணாதீர்களா? அற்பமா எண்ணாதீர்கள். அல்லேலூயா. யாரையும் அற்பமா எண்ணாதீர்கள். எல்லாருக்காகவும் நம்ம மன்றாடணும். முதலாவது யாரையும் அற்பமா எண்ணாதீர்கள். இரண்டாவது கொஞ்சம் பார்ப்போம். உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தனமிடாக எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஓகே, பாருங்க, கர்த்தர் அடிமைத்தனமாகி எகிப்தினின்று ராஜாவிலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார். எப்போ நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார்? எப்போ நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நாங்கெல்லாம் ஒரு பெரிய திரள் கூட்டமா இருக்கிறோம், கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு சில கூட்டமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால ஒரு பெரிய காரியம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறோம் அப்படின்றதுனால கர்த்தர்
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. அப்படின்னு நினைக்கிறதுனால கர்த்தர் அவர்கள் மேலே அன்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னது, அவங்க மத்தியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கூட்டங்கள், சின்ன சின்ன இருதயங்களை பார்த்து கர்த்தர் அவர்கள் மத்தியிலே அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் சொல்றாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் சமூகத்துல பெரிய பெரிய காரியங்களா நான் செஞ்சுட்டேன், பெரிய பெரிய லெவலுக்கு போயிட்டேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி தன்னுடைய சூழ்நிலைகளை நினைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், நான் பாடல் வேலையில மும்முரமா இருக்கிறேன், ஆராதனை வேலையில நல்ல பயங்கரமா இருக்கிறேன், எல்லா சாட்சி நேரங்கள், காணிக்கை பகுதிகள், வேத பாட பகுதிகள், மற்ற சங்கீத பாட பகுதிகள், தேவ செய்தி முடிவு பரியந்தம் அவர் சமூகத்திலே தரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசித்தமாய் பயங்கரமாய் ஒரு பெரிய கூடாரம் நமக்கு முன்பாக கட்டி வைத்துக் கொண்டு ஒரு பரலோகத்தை கனவு கண்டு கொண்டு அதுக்குள்ளே நம்ம பெயரெல்லாம் தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய கரம் என்னோட இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்று சொல்லுகிறார், உன் மன பிரமையிலே வாழாதே, மன பிரமையிலே வாழாதே. இது இம்மையிலே நீங்கள் கட்டாயமாக செய்யக்கூடிய காரியங்கள். இது தேவன் சொல்லி சொல்லி செய்யக்கூடிய காரியம். இது எது? ஜெபிக்கிறது, வேதம் படிக்கிறது, ஆலயம் கூடி வருகிறது, ஜெப நேரங்களில் தவறாமல் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியம். இதை செய்வதனால உங்கள் மனப்பிரமையிலே வாழ்ந்து விடாதீங்க. ஓகே, நான் இயேசு பக்கத்திலேயே இருக்கிறேன், அவர் என் மேல் அன்பா இருக்கிறார்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்லி அந்த லெவல்லே நீங்க உட்கார்ந்துறீங்களா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க, நாங்க ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறதுனால கர்த்தர் எங்கள் மேல் அன்பு கூறுவார்னு சொல்லி கர்த்தர் அடிச்சார் ஒரு அடி. ஏய், நீ பெரிய கூட்டமா இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உன் மேல நான் அன்பு கூறலப்பா, நீ அடிமைத்தனமா இருந்த பாத்தியா, அந்த சின்ன காரியங்கள் அந்த நேரத்திலே கூட நீ விசுவாசித்த பாத்தியா, அதனாலதான் உன் மேல அன்பு கூர்ந்தேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியதுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இப்போ வேலைக்கு போகிற இடங்களில நீங்க எப்படி இருக்கிறீங்க? திருச்சபை மக்களை பார்த்துட்டா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிடுறீங்க. இதே போல் வேலைக்கு போன இடத்துல பார்த்துட்டீங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு டிஃபரெண்ட் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிடுறீங்க. சோ கர்த்தர் இரண்டையுமே பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற நினைவு எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது? எல்லா இடத்திலுமே கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்களா? எல்லா இடத்திலுமே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா? எல்லா இடத்திலுமே அவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்குறீங்களா? அப்பா என்ன சொல்லிருக்காரு? கற்பனைகளை கை கொண்டு நடன்னு சொல்லியிருக்கிறாரு. கற்பனைகளை எத்தனை பேர் கை கொண்டு நடக்கிறீங்க? எத்தனை பேர் தேவன் என் மேல அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும் சொல்லி எத்தனை பேர்? எல்லாருக்குமே ஆசை உண்டுங்க, எல்லாருக்குமே ஆசை உண்டு. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறதை எத்தனை பேர் செய்றீங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிறதை எத்தனை பேர் செய்றீங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நம்ம செய்யலைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அன்பு கிடைக்காது. நம்ம செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருப்போம், செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா தேவனுடைய அன்பு கிடைக்குதா? கர்த்தருடைய அன்பு கிடைக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. திருச்சபைக்கு உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா இங்க உள்ளவங்க உங்களை நல்ல விதமா பார்ப்பாங்க. ஆனா பரலோகத்தில் உள்ளவர் எல்லாத்தையும் இல்லையா பார்க்கிறாரு. இங்க நாங்க போன் போட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நிலைமைகளை சொல்லும் போது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். ஆனா உண்மையான நிலவரம் ஆண்டவருக்கு அல்லவா தெரியும். அவர் எப்படி அக்செப்ட் பண்ணுவாரு? அவர் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ளுவார்? அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? நாளொன்று வரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் செய்த செயல்களுக்கு நீங்கள் செய்த தக்க பிரதிபலன், நீங்கள் செய்த நீதியாயினும் சரி அநியாயமாயினும் சரி, நாளொன்று வரும் பொழுது அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எங்கே இருக்கிறது உங்களுடைய நீதி? இன்னைக்கு காலையில ஜெபத்திற்கு, ஆன்லைன் ஜெபத்திற்கு எழும்புறதுக்கு என்ன செஞ்சோம்? எல்லாம் ரெடி ஆயிட்டு காலையில 4:30க்கு அலாரம் அடிக்குது, எல்லாம் எந்திரிச்சிட்டோம். ஒவ்வொருத்த மொபைல்ல அலாரம் அடிக்குது, நாங்களாம் எந்திரிச்சு பார்த்துட்டோம். ஒருத்த மொபைல் அலாரம்
அடிக்குது. அவன் எந்திக்கிறான்னு பார்த்தா எந்திக்கவே இல்லை. அந்த அலாரம் எப்படி அடிக்குது தெரியுமா? அந்த அலாரத்தினுடைய ரிங்டோன் வந்து, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. இவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. அந்த அடுத்து அது அவன் காது கிட்ட கத்துது. தம்பி காது கிட்ட எடுத்து பக்கத்துல வச்சு அது கத்துது, நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா, நான் ஜெபம் மறந்தான் எதிரி ஜெயம் எடுப்பான். உன் நீதி எங்கே இருக்கிறது? அப்படி இருந்துச்சானா இல்ல. 2 சொட்டு தண்ணி காதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எதிர்க்கிறார் தலைவர். சோ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா அந்த ரிங்டோன் எதுக்கு வைக்கிறோம்? ஓகே, காலையில ஜெபத்துக்காக எந்திக்கணும், அப்ப ஜெபத்துக்காக ரிங்டோன் வைக்கிறோம். நம்ம செயல்கள் எல்லாம் நல்லா தாங்க இருக்கிறோம். செயல்கள் எல்லாம் சூப்பரா தான் இருக்கிறோம். எங்கயா ஒரு இடத்துக்கு போனா பாருங்க, அவ்வளவு பர்ஃபெக்ட்டா பயங்கரமா போவோம். செயல்கள்ல சூப்பர். 9:30 வாங்கினா 9 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்க. 10 o'clock வாங்கினா 9:30 வந்து பர்ஃபெக்ட்டா பயங்கரமா இருக்கிறீங்க எல்லாரும், சூப்பர். ஆனா செயல்களிலே இல்லையே, கிரியைகளிலே இல்லையே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. செயல்களிலே எங்கே? நல்லா கேட்கிறோம், நல்லா பாடுகிறோம், நல்லா ஆடுகிறோம், கர்த்தருக்கு நல்ல உகந்ததை கொடுத்து போகிறோம். ஆனா இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா சொல்ல வேண்டும். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு, தேவனுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நீங்களே ஒரு தடைக்கல்லா இருக்கிறீர்களே, தடைக்கல்லா இருக்கிறீர்களே. நேற்று பாருங்க, நேற்று ஒர்க் ஷாப்ல நம்ம வண்டி ஆயில் சேஞ்ச் பண்றதுக்காக கொண்டு போய் நிப்பாட்டியிருந்தேன். அப்போ வேகமா ஒரு ஆள் வந்து ஆள்கிட்ட என்ன பார்த்து கேட்கிறாரு, என்னையா இது சொசைட்டில நகை எதுவும் அடகு வச்சிருக்கியா சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆமா, போன மாசம் சொசைட்டில நகை அடகு வச்சிருந்தேன், போன மாசம் தான் எடுத்து ஐஓபி பேங்க்ல வச்சுட்டேன். அவன் அட போயா கோமாளி, ஏன்னா நேற்று நைட்டு தான் சொல்லி இருக்கிறாங்க, பூரா என்ன பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க, எல்லா கடன்கள் என்ன செய்கிறது, தள்ளுபடி செய்யப்படுகிறது சொல்லி இருக்கிறார். ஐயோ இப்படி பண்ணி போச்சு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு காரியம் நம்மளுக்கு என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில கரெக்டா நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது எல்லாம் ஓகே, சரியா செய்ய வேண்டும். அன்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக படக்குல வேற ஒரு காரியம், அன்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக இன்னொரு ஒரு காரியம், அப்படி இல்லவே இல்லைங்க. கடந்த வாரத்துல பேப்பர்ல பார்க்கும்போது போட்டிருந்தாங்க, பழனி கோயில்ல என்ன செய்றாங்க, அந்த பறவை காவடி எடுத்து செல்லுகிறாங்கன்னு சொல்லி கிரெயின்ல, நல்ல ராட்சத கிரெயின்ல ஏறி ஒரு 5-6 பக்தர்கள் பறந்து போறாங்களாம். பறக்கல, அந்த கிரெயின்ல அமர்ந்து கொண்டு அப்படியே அந்த கிரெயின் அவங்கள கொண்டு போகுது. பகவத்கீதையில நான் படிச்சிருக்கிறேன், பகவத்கீதையில அப்படிப்பட்ட ஒரு காவடி இல்லவே இல்லை. சோ என்ன அப்படின்னா, இந்த தினத்துல மனிதர்கள் தங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னாங்க, அவங்களுடைய மனம் சொல்லுகிற ரீதியிலே நடக்கிறாங்களே ஒழிய தெய்வம் என்ன சொல்லுகிறார் அப்படின்ற ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில இல்லை. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலும் அந்த காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு வேண்டும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோங்க. ஆனா எத்தனை பேர் அவர் சொன்ன சொல்லு மாறாம செய்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அவருடைய கற்பனை இப்படி நடக்கப்பா அப்படின்னு சொன்னா அப்படி நடக்கணுமே, சரின்னு சொல்றோம், கீழ்ப்படுகிறோம், செய்ய மாட்டோமே. அதுதான் பெரிய ஒரு மார்க்கா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, அவர் நம்முடைய கொஞ்சத்தை கண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மன பிரமை போல பெருசா இருக்கிறாண்டவர், பெருசா இருக்கிறாண்டவர், ஆண்டவருக்கு பெருசெல்லாம் தேவையில்லைங்க. உங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தா போதும். அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் உங்களிடத்துல இருந்தால் போதும், கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பாருங்க, அதே உபாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதில் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இந்த மூன்றாவது காரியம் என்ன செய்கிறார்,
அவர் நம்ம மேல அன்பு வைக்கிறான்னு சொன்னா நம்ம என்னமோ பெரிய ஒரு ஏதோ ஒன்று கொண்டு வந்து தருவாரு அப்படி அல்லங்க. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய விடுதலை செய்கிறதே அவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அன்பு. மூன்றாவது சொல்லி இருக்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறது கர்த்தர் செய்கிற ஒரு மிகப்பெரிய அன்பு. என்ன அடிமைத்தனம் பாருங்க. நாம எங்க அடிமையா இருக்கிறோம்? நாங்களாம் கொத்தடிமைகளா இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு எந்தெந்த காரியத்திலே பிசாசானவன் உங்களுடைய கண்களை மறைத்து உங்களை அடிமைத்தனம் பண்ண வைத்திருக்கிறான் தெரியுமா? பாருங்க, முதலாவதாக ஜெப காரியங்களிலே அநேக காரியங்களை பிசாசு திருடி விடுகிறான். அநேக நேரத்திலே பிசாசானவன் ஜெப காரியங்களை திருடி விடுகிறான். ஜபிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சேர்ந்து ஜபிக்கிறது ஒரு மனத்துக்காக, தனித்து ஜபிக்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்காக? எத்தனை பேர் தனித்து ஜபிக்கிறீங்க? இல்லங்களிலே, வீடுகளிலே எத்தனை பேர் தனி ஜெபம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில? நீங்க சொல்லலாம், காலையில 8 மணிக்கு நாங்க கிளம்பி போகிறோம், நைட் 8 மணிக்கு தான் வரோம்னு சொல்றீங்க. இட்ஸ் ஓகே. அதை பத்தி நான் யோசிக்கல. கர்த்தர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? நீங்க ஏசப்பாட்ட போய் சொல்லி பாருங்க, ஏசப்பா என்கிட்ட சொல்ற மாதிரி, தம்பி நான் காலையில 8 மணிக்கு போறேன்பா வேலைக்கு, நைட் எத்தனை மணிக்கு வரேன்? 8 மணிக்கு தான் வரேன். ஏசப்பா கேட்கிறார், இந்த ஜட்ஜ்மென்ட் டேல ஏசப்பா கேட்கிறாரு, மகனே நீ எனக்காக எவ்வளவு நேரம் செலவழித்தாய் ஆண்டவரே? உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, நான் 8 மணிக்கு வேலைக்கு போறேன் ஆண்டவரே, திரும்ப நான் 8 மணிக்கு தான் வரேன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இந்த டயத்துல நான் ஜெபிக்கிறது அப்படின்னு கர்த்தர் கேட்டார். அப்படின்னு தேவனிடத்துல உங்களுடைய பதில் இருக்குமானால் கர்த்தர் என்ன மறு உத்தரவு தருவார் என்று சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய ஜெபம் நேரம் எப்படி இருக்கிறது? பாருங்க, நித்தியத்துக்கு போகிற வாழ்க்கையை கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் உலகத்துக்கு வாங்க. உலகத்துல இன்றைய தினத்தை சாதித்தவர்களை கொஞ்சம் நோக்கி பாருங்க. அப்துல் கலாம பாருங்க, காமராஜரை பாருங்க, அடுத்து மற்ற இணைய தலைவர்கள், நம்முடைய பார்வைக்கு இருக்கிற எல்லா தலைவர்களை அவருடைய கிறிஸ்டியனை எடுத்து பாருங்களேன். எல்லாருமே இருட்டோட எழுந்திருக்கிறவர்கள். இருட்டோட எழுந்ததுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையை சாதிச்சாங்க. நானும் சொல்ல முடியும், நீங்க இருட்டோட எழுந்திருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தரை நீங்கள் காண முடியும், கர்த்தருடைய அன்பை காண முடியும். அவருடைய அன்பை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னா, இயேசுவை அதிகாலமே எழுந்து பாருங்க. அவர் நமக்காக வைத்திருக்கிற பலன், அவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகுதியா இருக்கிறது. அதை போய் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், போயெல்லாம் பார்க்க முடியாது. ஆசீர்வாதத்தை போய் பார்க்கணுங்க. வேதம் சொல்லி இருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான்? உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. தேவ சமூகத்திலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாசலா இருக்கிறார். அவருடைய வாசல் வழியாய் நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம்? உள்ளையும் புறமும் இருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டு 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 அது எப்படியெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லி அதனுடைய மேய்ச்சலை கண்டடைவீர்கள். ஜெப வாழ்க்கை இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில? பெண்களிடத்துல கேட்க முடியும் என்னால, உங்களுடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? வீட்டில தரித்திருக்கிற பெண்கள் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? தனித்திருந்து எவ்வளவு நேரமா ஜெபிக்கிறீங்க? ஆண்டவருடைய பார்வையிலே கர்த்தர் 1 நிமிஷம் ஜெபம், 2 நிமிட ஜெபம், 15 நிமிட ஜெபம், அரை மணி நேர ஜெபம், 3/4 மணி நேர ஜெபம் எங்கே சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய பார்வையில குறைஞ்சதே 1 மணி நேரம். எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க மாட்டீங்களா? கர்த்தர் இன்னொரு சான்ஸ் தராரு. என்னங்க, நீங்க எனக்காக விழித்திருக்க வேண்டாம், உங்க கணவனுக்காக விழித்திருங்க, உங்க பிள்ளைகளுக்காக விழித்திருங்க, உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக விழித்திருங்க, நீங்கள் கையிட்டு செய்கிற தொழில்களுக்காக, உங்களோட குடும்ப வளர்ச்சிக்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக விழித்திருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? குறைந்தது 1 மணி நேரமாவது, ஜெபிக்கணுமே.
தனித்திருந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே நம்ம எவ்வளவு எவ்வளவு உள்ள போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை தரம் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். உண்மையா சொல்றேங்க, அனுபவிச்சு சொல்றாங்க. ஜெப வாழ்க்கையில நீங்கள் உங்களை அப்படியே வளைத்து கொடுங்க, வளைத்து கொடுங்க. ஜெப வாழ்க்கையில வளைத்து கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க கண்ணார பார்ப்பீங்க, கண்ணார பார்ப்பீங்க. ஜெபம் இல்லாத அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. ஜெபிக்க முடியல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் வேலைகள் இருக்கிறது, உடல் பலவீனம் இருக்கிறது ஆண்டவரே, என்ன செய்யட்டும் அப்படின்ற இன்னொரு பக்கம் வேற காரணம் இருக்கிறது. முடியல, உடல் சோர்வுகள், என்ன செய்ய ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? அதுக்கும் அவர்கிட்ட போங்க. அப்பா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒரு சமூகத்துல வாங்க, ஒரு சமூகத்துல வந்து நீங்க அமர்ந்துட்டா போதும், அப்பா உங்களுக்கு வாயில அப்படியே துதிக்க கற்றுத் தருவார், அப்படி ஜெபிக்க கற்றுத் தருவார். உங்களை ஜெப வேளையில நடத்தி கொண்டே போவாருங்க, ஜெப வேளையை நடத்தி கொண்டே போவார். திருநெல்வேலி பகுதியில் ஒரு வாலிபனை கர்த்தர் பார்க்க உதவி செய்தார். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெபத்துல அப்படி பயங்கரமா இருப்பான். ஏய் வாடாங்க, உன்னை பார்த்தாலே நமக்கே ஒரு போராமையா இருக்குங்க, வா என்னடா பண்ற, எப்படி இப்படி ஒரு ஜெபத்துல இருக்கிற, என்னடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், அண்ணே நாங்க கல்லூரியில படிக்கும் போதுங்க நாங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிடுவோம். திருச்சபையில 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மாதத்துல ஒரு நாள் நாங்கள் டிசைட் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். யாராவது ஒருவருடைய வீடை நாங்கள் என்ன செய்வோம், செலக்ட் பண்ணிடுவோம். இந்த மாசத்துல இவனுடைய வீடு என்று சொன்னால் அடுத்த மாசத்துல ஒருவருடைய வீடு, இப்படி சொல்லி வீட்டை செலக்ட் பண்ணி அந்த வீட்டு மேலே உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்வோம், ஜெபிக்க ஆரம்பிப்போம், துதிக்க ஆரம்பிப்போம். கைகளை கோர்த்து முழங்கால் படிக்கிட்டோம்னு சொன்னா எங்களுடைய ஜெபம் வேற முடிகிற நேரமே எங்களுக்கு அறியாது. சரியா ஈவினிங் என்ன செய்வோம், ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். நைட்டு சாப்பிட மாட்டோம். மாதத்தில் ஒரு நாள் மாத்திரம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னா அதிகாலை 4 மணிக்கெல்லாம் அந்த ஜெபத்தை முடித்தது உண்டு, அதிகாலை 5 மணிக்கு ஜெபத்தை முடித்தது உண்டு. நாங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது காலை 6 மணி. அவ்வளவு ஒரு வைராக்கியமான ஜெபம் எங்களை இந்த தினத்திலே சாட்சிகளாய் நிற்க வைத்திருக்கிறது என்று சொன்னான். இந்த வைராக்கியம் எனக்குள்ள இல்லை ஆண்டவரே என்று சொல்லி பரிதவிச்சேன். பாருங்க, ஜெபம் ஒரு மனிதனை பயங்கரமா யூஸ் பண்ணுங்க, எடுத்து பயன்படுத்தும். இயேசுவினுடைய அன்பை கண்ணார காண்பீங்க, இயேசுவினுடைய அன்பை கண்ணார காண்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? குழம்பு வைக்கும் போது ஜெபிக்கிறீங்களா? சோறு படிக்கும் போது ஜெபிக்கிறீங்களா? எல்லா நேரத்திலுமே ஜெபிங்க. கொஞ்சம் டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். சும்மா ஜெபிச்சு நீங்க சமைச்சு பாருங்களேன். ஒரு நாள் நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு அப்பளம் பொரிச்சு பாருங்க. அப்பளத்துல என்னங்க டேஸ்ட்? உப்பு போட்டா அப்பளம் பொரிப்பாங்க, வத்தப்பொடி போட்டா அப்பளம் பொரிப்பாங்க. சும்மா எண்ணெயில அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிட்டு பொரிச்சு வச்சு பாருங்களேன். அடடா, அது என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? உண்மையா சொல்றேன். ஜெபம் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஆகாரம் கூட ரெடி பண்ணுங்க, அது மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. மதுரமாய் மாற்றுவாருங்க, மதுரமாய் மாற்றுவார். எனக்கு ஒன்றுல பச்சை தண்ணியை கூட ஆண்டவர் டேஸ்டான திராட்சரசமா மாற்ற முடியும்னு சொன்னா, நீங்க இவ்வளோ வகையான காய்கறிகள், இவ்வளவு வகையான பொடிகள் எல்லாத்தையும் போட்டு வச்சு இப்படி வைக்கும் போது அதை டேஸ்டா மாற்ற மாட்டாரா என்ன? உண்மையாகவே நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியத்தில் மாத்திரமல்ல, பர்சனல் பிராக்டிகலி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 3வது காரியம், அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அடிமைத்தன வீடாகிய கூடாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அவருடைய அன்பு நமக்கு வேணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அடிமைத்தனங்களும் மாறப்படணும். அப்போ ஒரே ஒரு வழி, ஜெபம் தான். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 4வது காரியமாக நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனம். சிட்சிக்கிறது போல கர்த்தரும் யாரிடத்துல எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவனை கடிச்சு வைக்கிறார். பாருங்க, கர்த்தர் யார் மேல அதிகமாய் அன்பு வைக்க ஆசைப்படுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிட்சிக்கிறார் என்று சொன்னால் என்னது?
கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அவர்களை திருத்துவதற்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களை ஏற்படுத்துகிறார். அவர்கள் திருத்துவதற்கு ஒரு திருப்பு முனைகளை கர்த்தர் வைக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். திருந்துவதற்கு சோ என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், கர்த்தர் சமூகத்திலே வந்து என்னால திருந்த முடியலையே அப்படின்னு சொல்லி அதிக நேரம் வான் பண்ணியும், இது தவறு, இதை செய்யாதே, இந்த பாதையிலே நடக்காதே, பூர்வமான வழி அங்க இருக்கு பாரு என்று சொல்லி காமிச்சு கொடுத்து அதிலே நடப்பதற்கு மனதில்லாமல் அங்கும் இங்கும் மனதிலே அலைமறைந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் சொன்னார் சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, அவர் அநீதிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். அவர் அநீதிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். இங்க திருச்சபையில உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு வெளியிலே சென்று உன்னுடைய மனம் போல போக்கலாம் செய்தீர்கள் என்று சொன்னால் நடிக்கிறாய். தேவ சமூகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அதை கண்டு சும்மா இருப்பாரோ? எத்தனை நாட்கள் அவரை ஏமாற்ற முடியும்? அவர் மனிதன் அல்ல அவரை ஏமாற்றுவதற்கு. ஏமாந்து போவதற்கு அவர் மனிதன் அல்ல. உடைய சூழ்நிலையில் அவர் பார்க்கிறார், உடைய அந்தரங்களை அவர் பார்க்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நடக்கிற நடக்கைகள் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்காக என்ன காரியத்தில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த இடத்துக்கு போறீங்க? எந்த இடத்தை குறித்து யோசிக்கிறீங்க? யாரை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் A to Z God knows. கர்த்தர் எல்லாவற்றையுமே கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு முன்பாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அவருக்கு முன்பாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? பரிதாபமான நிலைமை. கர்த்தருடைய சிட்சைக்கு நம்ம ஆளாக கூடாது. அவர் சிட்சிக்கிறார். இன்னொன்னு தெரியுமா? பவுல் சொல்லியிருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் உபத்திரவப்படுவதை பாக்கியம் என்று கருதுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன் பவுல் அப்படி சொல்றாரு தெரியுமா? ஏன் பவுல் அப்படி சொல்றாருன்னா, நான் சின்ன சின்ன தவறான காரியங்களை செய்து மனிதர்கள் மூலம் திருத்தப்படுவதை விட நான் என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு சஞ்சலப்பட்டு தேவன் மூலம் நான் திருத்தப்படுவதை என்னுடைய வாழ்க்கையிலே பாக்கியம் என்று கருதுகிறேன். பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது அதை பாக்கியம் என்று கருதுனீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே அது தேவனுடைய அன்பு வெளிப்படுவதற்கு உதாரணமாக இருக்கிறது. தேவ அன்பு அப்படிதாங்க. கர்த்தர் ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறான்னு சொன்னா சும்மா அப்படியே வந்துட்டு என்னப்பா என்னடா இவங்க பண்ணிட்டு சாரினே அப்படின்னா சாரிக்கு உடனே மன்னிப்பை கொடுத்துட்டா அந்த தப்பு பத்தி அவனுக்கு ஒரு அறிவு இருக்காது. தான் செஞ்சது தவறு, ஏன்டா இப்படி பண்ணிட்ட சாரினே அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைப்பான். ஆனா அந்த தப்பை அந்த தவறை உணர்த்தி திருத்துகிறவர் தான் கர்த்தர். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? மனிதர்களுடைய சிக்ஷை எப்படி இருக்கிறது? ஒருத்தவங்க வந்து தவறு பண்ணிட்டு வந்து என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டேன், ஓகே ரைட், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய அன்பு அப்படி இல்லை, அப்படி இல்ல. நீங்க கோஆர்டினேட்டர் சொல்லுவார், பைபிள் காலேஜ்ல தமிழ்நாடு கோஆர்டினேட்டர் சொல்லுவாரு, நீ ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணின உடனே எவனாவது ஒருத்தன் வாவ் வெரி குட் அப்படின்னு எவனாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், அன்னையோட அவன் உன்னை மூழ்கடிக்க போறான்னு அர்த்தம். அன்னையோட அவன் அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல உள்ள ஒரு பெரிய ஒரு குணம் என்னன்னு தெரியுமாங்க? என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, நான் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க பண்ணின காரியம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லெவல்லே நிப்பாங்க. என்ன புகழ்ந்துட்டாங்க, என்ன பாராட்டிட்டாங்க, என்ன பயங்கரமா பேசிட்டாங்க, அடடா நான் செஞ்ச காரியம் இப்படி அப்படின்னு சொல்லி மறுபடியும் 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 அந்த காரியத்தை தான் செய்வாங்களே தவிர்த்து அதை விட கொஞ்சம் மேலான காரியத்தை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்? இதுவே போதும், இதுக்கு இவ்வளவு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருந்தாலும் சரி, நம்ம இது எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கலாம், கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா அப்ப அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணணும், சூப்பர் அப்படின்ட்டோம்னா அவ்வளவுதான் போச்சு. இதேனா அடுத்த வருஷமும் இருக்கும். சோ இதுல கொஞ்சம் நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரிச்சிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் குத்தத்தான் செய்யணும். என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கெல்லாம் ஏறி தூக்கி அடிச்சிருக்கோம், செஞ்சிருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம், நம்மளுக்கு என்னடா இப்படி இன்னும் பண்ணலையா, இதை பண்ண முடியலான்னு கேட்கிறாங்களே அப்படின்னா
அப்படி அப்படி மனசு உடைஞ்சிடக்கூடாது. அந்த நேரத்துல கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார். இன்னும் ஒரு மேலான படிக்கு செல்வதற்கு, மேலான படிக்கு செல்வதற்கு உதவி செய்ய பாருங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்களை கேட்டு பாருங்க. மிட் டர்ம்லயும் சரி, மற்ற இடையில கிடைக்கிற குவார்டர்லி, ஆஃபர்லி, இப்படி மற்ற ரிவிஷன் டெஸ்ட், இதுல யாருக்கும் ஃபுல் மார்க் they will not give. அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஃபுல்லா இருந்தாலும் சரி ஒரு குறை இருக்கும். ஒரு குறைய அவங்களே எப்படியாவது கண்டுபிடிச்சு கொஞ்சம் மார்க்கை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவு அந்த ஆஃபர்லியோடயே முடிஞ்சிடும். மேற்கொண்டு ஐயோ என்னன்னா 199 கொடுத்திருக்காங்க, அந்த ஒரு மார்க் எங்க போச்சு, அடுத்த தடவை மேற்கொண்டு அந்த ஒரு மார்க் கஷ்டப்படுவாங்க. இங்கேயே அந்த 200 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். 200 கொடுத்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு ஃபினிஷ். அதோட 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 அவ்வளவுதான். அந்த இதுல ஒரு மெத்தட், ஓகே இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஃபுல் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு மற்ற சப்ஜெக்ட் கடந்து போயிடுவாங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கடந்து போயிடுவாங்க. அப்போ ஃபைனல்ல பார்க்கும்போது மற்ற சப்ஜெக்ட்லாம் தலை தூக்கி இருக்கும். இந்த 200 சப்ஜெக்ட் பக்கத்துல உள்ள 2 0 எங்கோ காணாம போயிருக்கும். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது அந்த காரியங்கள் நமக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. சிட்சிப்பு என்பது தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிட்சிப்புக்கு கொண்டு அடித்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சிட்சிப்பு எப்படிலாம் இருக்கிறது? கர்த்தருடைய சிட்சிப்புன்றது நம்மளை குத்தி நம்மளை நிர்மூலப்படுத்தி ஒண்ணு இல்லாம சுக்குநூறா உடைக்காதுங்க. கர்த்தருடைய சிட்சிப்பு எப்பொழுதுமே நம்மளை வளர்த்தெடுக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில படுகிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாமே அடுத்த படிக்கு நம்மளை கொண்டு செல்லுகிறது. அந்த நாட்களிலே ஓகே இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவங்கள் நேரிடும். அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நிதானமா யோசித்து நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். ஆகவே தேவனுடைய சிட்சிப்பு இருக்கிற இடத்துல அவருடைய அன்பு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து கடைசியான காரியத்திற்கு கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது அதிகாரம் 20வது வசனம். சின்ன பையன் படிக்கட்டுமே ஆசைப்படுறானே, விட்டு கொடுங்க. பாருங்க, கர்த்தர் தம்மேலே அன்பு கூற யாவரையும் காப்பாற்றுகிறாரா? கர்த்தர் தம்மேலே அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். ஒரே ஒரு ப்ராசஸ் தாங்க நடக்குது தேவனுக்கு நம்மளுக்கு இடையில. என்ன அப்படின்னு தெரியுமா? நம்ம அவர் மேல அன்பு கூர்ந்தோம்னா அவர் நம்ம மேல அன்பு கூறுகிறார். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுக்கு பெரிய ஒரு விளக்கம், பெரிய ஒரு செய்தியெல்லாம் தேவையில்லை. ஆனா என்ன செய்கிறது, தேவைப்படுகிறதே கர்த்தர் மேல நம்ம அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய அன்பு நம்மளுடைய இடத்துல வெளிப்படுகிறது. அவர் எப்படிப்பட்ட அன்பு, நம்ம மேல அன்பா இருக்குமான்னு சொல்ல மாட்டார். அவர் செயல்களிலே செய்கிறார். நம்மள மாதிரி இல்லைங்க. நம்ம செயல்களில செய்ய மாட்டோம். இயேசுவே நாங்க உன் மேல அன்பா இருக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே மேல அன்பா இருக்கிறோம் நம்ம சொல்லத்தான் செய்வோம், நம்ம ஜெபிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் அவர் சொல்ல மாட்டாரு, அவர் செயல்களிலே செய்கிறார். எப்படிப்பட்ட காரியங்கள்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பை காண்பிக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார்? நமக்கு துன்மார்க்கராய் இருக்கிறவர்களை அவர் நம்ம நிர்மூலமாக்கி அவருடைய அன்பை நம்மளுக்கு காண்பிக்கிறார். நம்ம வேண்டுகிற காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு அற்புத அடையாளங்களை செய்து கொடுத்து அவருடைய அன்பை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் செயல்படுகிற தெய்வம், அவர் சொன்ன மாதிரியே செய்கிற தெய்வம். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க? கடந்த வாரத்தில் நம்ம முடிவுகளை பார்த்தது போல கணவன் மனைவிக்கு இடையே உள்ள காரியங்கள் என்னன்னு சொல்லி விவாதிக்கும் போது அநேகர் சொன்னீங்க அப்படி இப்படி என்று சொல்லி. ஆனா மோசேனுடைய மனைவி செய்தது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? மோசேக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுத்து விட்டு அவள் தன்னை ஒழித்து கொண்டாள். அதுதான். வேற வேலையை அவன் செய்யல. கணவன் என்னையாவது எதிர்த்து பேசினான்னு வந்திருக்குதா? கணவன் சொல்லுகிறதுக்கு விரோதமா ஏதாவது பேசுகிறான்னு சொல்லி வந்திருக்கிறதா? இல்லைங்க. ஒரு பெண் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை.
சொல்லலாம். அதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, நாங்க என்ன செய்யணும், அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதற்கு இரண்டாவது வாரத்துல பேசினது போல, அவர்கள் தேவ வார்த்தைக்கு புறம்பா இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் அடங்கியிருங்கள். உங்களுடைய நற்கிரியைகளினாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? உணர்த்தப்படுவார்கள். அவங்க அப்படி செய்யறாங்க. அதை விட மேல நீங்க கொஞ்சம் தலை தோங்குனீங்க அப்படின்னா பரிதாபமான நிலைமை குடும்பம், பரிதாபமான நிலைமை. தேவ அன்பு பார்க்க முடியாதுங்க. தேவனுடைய அன்பை பார்க்க முடியாது. தேவன் நிர்மூலமாக்கி போடுகிற அந்த துன்மார்க்கனுடைய லிஸ்ட்ல போயிடாதீங்க. கர்த்தர் காப்பாற்றுகிற தெய்வ அன்பிற்குரிய பிள்ளைகளுடைய லிஸ்ட்ல வந்துருங்க, ஓடி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் முடிவு. தேவ கிறிஸ்துவினுடைய அன்பு யாருக்கு? மனிதர்களுக்கு தான். இதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அவருடைய அன்பு நமக்கு தான். அப்பா சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். அப்பாவின் சொத்து பிள்ளைகளுக்கு தான். குட்டிக்காரனை போட்டாலும் சரி, உருண்டாலும் பிறந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது போய் சேரவே முடியாது. அப்பாவின் சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். ஆனா பிள்ளை அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியா இருக்கணுமே. பிள்ளை அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியா இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகாது, சொந்தக்காரன் திருடிட்டு போயிருவான். யாரு திருடிட்டு போயிருவா? சொந்தக்காரன் திருடிட்டு போயிருவான். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் உங்களை எல்லாம் நேசிக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மேலே அன்பா இருக்கிறார். உங்கள் மேலே இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அந்த அன்பை வாங்கிக் கொள்ள, பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அந்த அன்பை வாங்கிக் கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசுவினுடைய அன்பை வாங்கிக் கொள்ள, பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாருங்க. இறுதியாய் நான் இதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, நானோ தயாளனா இருக்கிறேன், நீயோ என்றால் வன்கணனா இருக்கிறாயே. கர்த்தர் சொல்றாரு, நான் தாரேன்னு சொல்றாரு, நீங்க வேணான்றீங்க. நீங்க சொல்லலாம், நான் எப்ப தம்பியா அப்படி சொன்னேன், நான் எப்ப தம்பி அப்படி சொன்னேன், ஆண்டவர் பார்த்து கொடுத்தா நான் எப்போ வேணாம்னு சொல்லுவேன். நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய செயல்கள் அப்படி இருக்கிறது. உங்களுடைய செயல்கள், செய்கைகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய பாவனைகள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய மனநல போக்குகள் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற விதமாக இருக்கிறதே. தேவனுடைய அன்பு எப்படி செயல்படும்? தேவனுடைய அன்பு எப்படி செயல்படும்? தேவ அன்பு உங்களை சிரிக்க வச்சு தூங்க விடாம பயங்கரமா பேச தெரியும். ஆனா கர்த்தருடைய சத்தியமும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது இல்லையா? கர்த்தருடைய அன்பு நமக்கு தேவைப்படுது இல்லையா? சும்மா ஒரு 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்து நல்லா குதூகலமா நல்லா சிரிச்சுட்டு போறது பெரிய மேட்டர் இல்லைங்க. அதே சந்தோஷம் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கணும் இல்லையா? அந்த காரியத்தை காண்பிச்சு கொடுக்கிறேன். போன வாரம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. செய்தி நேரத்துல நல்லா என்ஜாய் பண்ணீங்க. உண்மையா ரொம்ப கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறாரு. அதே நேரத்துல கொஞ்சம் அவங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷமா இருக்குன்றதை கர்த்தர் விரும்புகிறாங்க. ஆதித்யா டிவி பார்க்குற நேரம் மாத்திரம் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் இருக்கணும். விஜய் டிவில சிரிப்பொழியை பார்க்கறது மாத்திரம் சந்தோஷம் இல்லை, நகைச்சுவை காரியங்களை பார்க்கறது மாத்திரம் அந்த நேரத்துல மாத்திரம் சிரிக்க கூடாதுங்க. நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே மகிழ்ந்து இருக்கணும். எப்பொழுதுமே மகிழ்ந்து இருக்கணும். எப்பொழுதும் மகிழ்ந்து இருக்கணும். பிரியமான தேவ ஜனமே, நம்ம சிரித்து மகிழ்வதை விட அந்த மகிழ்ச்சி நம்ம குடும்பத்துல இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் அன்புங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அவருடைய அன்புக்கு நீங்கள் உடன்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. அப்பா, உடைய சமூகத்துல வருகிறாங்க. உடைய சமூகத்துல வருகிறேன் இயேசுப்பா. ராஜாவை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு முறை ஒரு வாரத்துல தொடர்ந்து
திங்கட்கிழமை ஊழியம், செவ்வாய்க்கிழமை ஊழியம், புதன்கிழமை ஊழியம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய தொடர்ந்து ஊழியமாய் ஓடிக்கொண்டே இருந்த நாட்கள். அப்போ ஒரு நாள் திங்கட்கிழமை கார்ல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு நான் மட்டும்தான் போய்கிட்டே இருந்தேன். அப்ப ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா ஊழியத்துக்குன்னு ஓடுறேன், ஆனா உங்களுடைய அன்பு என் மேல இருக்குதாப்பா? நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்களாப்பா? நான் செய்யற ஊழியம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதாப்பா? நான் மனுஷங்களை பிரியப்படுத்துற மாதிரி ஊழியம் பண்ணிடக்கூடாது ஏசப்பா. ஒரு நாளும் உண்மை நான் பிரியப்படுத்தணும். என்னுடைய ஊழியம் உமக்கு பிடிச்சிருக்குதாப்பா நான் சொல்லி ஒரு மனசுல ஒரு ஏக்கத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அப்படியே என்னுடைய செவிகள் திறந்தது. செவி திரும்ப ஒரு பாடல் என்னுடைய காதிலே. அவ்வளவு நேரம் கார்ல பாட்டு ஓடிக்கிட்டு தான் வருது. அந்த பாட்டை நான் லிசன் பண்ணவே இல்லை. அவ்வளவு நேரம் பாட்டு ஓடிக்கிட்டு தான் வருது கார்ல. அதெல்லாம் லிசன் பண்ணவே இல்லை. கார் ஸ்டார்ட் பண்ணோம்னா பாட்டு ஓடிக்கிட்டே தான் வரும். ஆனா அப்பாட்ட ஜெபிச்ச உடனே அந்த 2 வரி என் காதுல விழுந்தது. நீ என் தாசன் என்றீரே, உம்மை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உம்மை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காத்தவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காத்தவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறது காரண நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் தளங்கள் முன்பாக என் தலையை உயரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஓ ஆயுளெல்லாம் உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. அப்பா சொன்னார் என்று உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்தேனே. நீ என் தாசன் என்றேனே, உன்னை எப்படி மறப்பேன் என்றேனே. நீ என் தாசன் என்றேனே, உன்னை எப்படி மறப்பேன் என்றேனே. ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே.
ப்ரே பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய ஒரு என்ன சொன்னது, ஒரு பைக் திடீர்னு உள்ள வந்தது. உள்ள வந்த ஆண்டவரே என் தாசன் சொன்னீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அப்பயும் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, உங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, ஆரியிலே ஆரியுடெல்லாம் அப்பா உங்களே ஆரியிலே எழுந்து நிற்கலாமா? அந்த அப்பாவை ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் காப்பவரே ஆரியிலே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆரியிலே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆரியிலே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே, உள்ளத்தில் உணர்ந்தவர்களால் ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, எங்கே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இந்த விதமாக அவர் மகனே உங்க மேல அன்பா இருக்கப்பான்னு சொன்னாங்க. உங்க மேல அவர் அன்பா இருக்க மாட்டாரா? எவ்வளவு நேரம் தேவன் சமூகத்துல நீங்க அமர்ந்திருக்கிறீங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் சமூகத்துல நீங்க செலவிடுகிற நேரத்திற்கு அவர் உங்கள் மேல அன்பா இருக்கிறார். அந்த அன்பு வேணும்பான்னு சொல்லுவீங்களா? எஸ்ஸப்பா அந்த அன்புன்னு வேணும்பா, எங்க வாழ்க்கையில வேணும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நாங்க ருசிச்சு பார்க்கணும், உங்களுடைய அன்பை நாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆண்டவரே. அந்த அன்பு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கொடுப்பீங்களா ஆண்டவரே? நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லா மகிழ்ந்திருப்பதற்கு உங்களுடைய அன்பு தேவை. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருப்பதற்கு உங்களுடைய அன்பு வேணும்பா. உங்களுடைய அன்பு தேவைப்படுகிறது. கர்த்தர் அன்பாய் நிறைத்தபடி நடத்துங்க. ஏசப்பா உங்களுடைய சமூகத்துல வருகிற ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகளை கர்த்தர் நீங்க மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கம் உங்களுடைய அன்பும் உங்களுடைய தயவும் பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா நாட்களிலும் இருக்கிற 6 நாட்களும் பிள்ளைகள் வேலை செய்து அவருடைய தக்க பிரதிபலனை பார்த்து அவருடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ராஜா. போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் பிள்ளைகளை சுகித்திருக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். காத்து கொண்டு வழி நடத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வீட்டில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாம் நிறைந்திருக்கட்டும். பிள்ளைங்க ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. வருகிற அடுத்த வாரத்தில் திருவந்திற்காக நாங்கள் எல்லாம் ஆயத்தமாய் வர கர்த்தரைகளுக்கு வழிகளை திறந்து விட வேண்டுமாய் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.